வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு. முருங்கைக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப வாங்க நம்ம தோட்டத்துல முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா பறிக்கலாம். சின்ன செடி தான், பட் கீரை பாத்தீங்கன்னா நல்லா பெருசா நல்லா இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இந்த கீரையை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு இந்த குழம்பு செய்யலாம். முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கால்சியம், அயன், புரோட்டீன் சொல்லிட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மேலும் முருங்கைக்கீரையில விட்டமின் சி இருக்கனால இது ஒரு பெரிய இம்யூனிட்டி பூஸ்டர். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு முருங்கை மரம் வச்சீங்கன்னா உங்க டயட்ல கண்டிப்பா முருங்கைக்கீரை ரெசிபிஸ் வாரத்துல ஒரு நாள் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்ப வாங்க நம்ம இந்த முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கீரையை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு இலை மட்டும் பறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த மசாலா பேஸ்ட் செய்யலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம இது கூட 1 டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ரஃபா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு ஒரு 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கல்பாசி சேர்க்கிறேன். இது உங்களுக்கு இந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போல நம்ம திருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் எண்ணெயில நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமா ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லயே. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இத ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பேஸ்ட் தயாராயிடுச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல கடுகு, 1/2 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்ப அரைச்சு எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா பேஸ்ட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் போல நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க, வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் நம்ம சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த குழம்பு நான் என்னோட மாமியார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் போல தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியா தான் இருக்கும். இப்ப தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்திட்ட பிறகு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் காஃப் டைம்ல எங்களுக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு கோல்ட் அண்ட் காஃப்ல இருந்து. இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு வருது இந்த குழம்பு. இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையை இதுல சேர்த்துடலாம். கீரையை சேர்த்த உடனே நீங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்ல. கீரை சேர்த்த உடனே அதே போல கீரை ரொம்ப அதிகமா ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீரையில இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ இந்த மண் சட்டியில இருக்கிற சூடே உங்களுக்கு போதும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை சுட சர்வ் பண்ணலாம். ஒயிட் ரைஸ்க்கு இந்த குழம்பு நீங்க ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் அண்ட் காஃப்க்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா இதை உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.